வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோவில் வந்து கணக்கம்பட்டியில் உள்ள ஸ்ரீ சத்குரு பழனிசாமி அடிகளார் அவர்களின் சித்தர் பீடம். இந்த கோயில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோயில், முக்கியமான அங்கமான கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும், கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க. நான் இன்றைக்கி கந்த சஷ்டி தினத்தில் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அடிகளாரோட வாசகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ ஒரு தத்துவமான வாசகம். இந்த வாசகம் தான் இப்போ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. அதாவது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்கள் வம்சமும் நடந்து செல்லும். உங்களுக்கு போலீஸ்காரனாக காவல்காரனாக நான் தான் இருப்பேன் தான் வாசகம். சத்குருவோட பீடத்தில் இன்றைக்கி நான் தரிசனம் செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி. என்னோடய சப்ஸ்கிரைபருமே நல்லாயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். மொத்தத்தில் இது ஒரு முக்கியமான சித்தர் பீடம். கணக்கம்பட்டிங்க தெரியாதவங்க ஆளே கிடையாது. கணக்கம்பட்டி கோவிலுக்கு போயிட்டா பழனி கோவிலுக்கே போகணுங்க. அது இங்கே வந்து சாமி கும்பிட்டா பழனி கோவிலுக்கே போகணுங்க. பழனிக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு போகக்கூடாது, அதான் ஐதீகம். மொத்தத்தில் கணக்கம்பட்டியில் உள்ள சுவாமி சித்தர் பீடத்தில் தியானம் பண்ணி இன்றைக்கி தரிசனம் பண்ணாங்க. ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சி, ஹாப்பி. இந்த வருஷத்தில் முக்கியமான நாள் இன்றைக்கி கந்த சஷ்டி தினத்தில் இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கிறோம். இங்கே பௌர்ணமி அமாவாசைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும், சிறப்பு விசேஷம் இருக்குங்க. இங்கே 24 மணி நேரம் எல்லாருக்கும் அன்னதானம் ஃப்ரீ போட்டிருக்க வருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்னு போட்டுக்குதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பீடம். சத்குரு அடிகளாரின் அற்புதமான பீடம். சத்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகளின் அற்புதமான பீடம். 12ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நடக்குது. மொத்தத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப நான் வந்து அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்து நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க தான் போகணும். கெட்ட சிந்தனை இருக்கிறவங்க போகக்கூடாது. அது உதாரணத்துக்கு நீங்கள் வருஷம் பூரா கெட்டதை வண்டி போட்டு இந்த கோயிலுக்கு போனால் ஒரு அர்த்தம் இல்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அவரோட வாசகமே அதுதாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த டைம் ஒதுக்கி இந்த கோவிலுக்கு எந்த மூலையில் இருந்தாலுமே, நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, சேலத்தில் இருந்தாலும் சரி, திருச்சியில் இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு ஒரு டைம் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா நடக்கும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அற்புதம் நிகழும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு அற்புதம் நிகழும். அது நீங்கள் மூலமாக எனக்கு தெரியாதுங்க. மொத்தத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. திடீர்னு முடிவு பண்ணது தான். இந்த கோயில் போகிற எண்ணமே கிடையாதுங்க. திடீர்னு காலையில் முடிவு பண்ணாங்க, நேராக போனாங்க கணக்கம்பட்டி கோவிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் பழனி போயிட்டு ரிட்டர்ன் போயிடுவோங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் பிரம்மானுபூதி ஞான சித்தர் ஸ்ரீ சத்யானந்த பழனிசாமி அடிகளாரின் சித்தர் பீடம். இது சித்தர் பீடங்க. இங்கே போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் எல்லா விதமான நல்லது நடக்கும். நல்ல உள்ளங்கள் வருங்க, நல்ல சிந்தனை வருங்க, நல்ல புத்தி வருங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல மேஜிக் நடத்துக்கு. அதாவது நான் சொல்கிறது நல்ல ஒழுக்கம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உண்டவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து அற்புதம் கண்டிப்பாக நிகழும். ஒழுக்கம் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நம்ம போகவே கூடாது. மொத்தத்தில் இந்த கோயிலில் நான் தரிசனம் செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்து ரசிங்க. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை, நீங்கள் வீடியோ பார்த்து ரசிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுதான் சித்தர் வாழ்ந்த வீடு. அதாவது சச்சிதானந்தம் சித்தர் வாழ்ந்த வீடு, சத்குரு அவர்கள் சித்தர் வாழ்ந்த வீடு கடைசியில் ஒன்று போட்டிருப்பாங்க. அங்கேயும் போய் நல்லா வேண்டிட்டு வந்துடுங்க. நீங்கள் கோயில் போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் கடைசியில் போட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள், அந்த ஓட்டோட சேர்ந்து அதான் சித்தர் வாழ்ந்த வீடு. மொத்தத்தில் இந்த கோயிலுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு டைம் வருஷத்தில் ஒரு நாள் ஒதுக்குங்க. என்னென்னவோ செலவு பண்ணுறீங்க, இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நல்லது நடக்கும், மேஜிக் நடக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான கோயிலுக்கு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அதாவது சாப்பாடு 24 மணி நேரம் ஃப்ரீ. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், அதாவது 24 ஹவர்ஸ் ஃப்ரீ. இந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக மேஜிக் நடக்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மொத்தத்தில் நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, வீடியோ நீங்கள் பாருங்கள். சாமியோட வாசங்கள்லாம் கேட்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை உடையவர்கள் இந்த கோயிலுக்கு தாராளமாக போகலாங்க. ஏன்னா சுவாமியோட வாசகமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதை பார்த்து தான் உன் வம்சமும் நடந்து கொள்ளும் தான் வாசகமே. ஓகே, இந்த வீடியோ பார்த்து ரசிங்க.
நன்றி, வணக்கம்.